கமலஹாசன் நடித்து இயக்கி வெளியான ஆளவந்தான் திரைப்படத்தை பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். கமலஹாசன் நடித்து எழுதி வெளியான இயக்குனதான் அவர்கள இயக்குனது இல்லையா? இயக்குனர் அவர்கள சத்யா படத்தை டைரக்ட் பண்ணவர் தான். அப்படியா? ஆமாம், தெரியாது. இப்போ ஆளவந்தான் படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு நாஸ்டாலஜியா மூமெண்ட் ஒன்று இருக்குது. ஆளவந்தான் கூட என்ன அப்படின்னா, ஆளவந்தானோட போஸ்டர் டிசைனிங் ஒன்று இருக்கும். மொட்டை கமலும் முடி வச்ச கமலும் ஆம் ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மொட்டை கமலோட மசில்ஸு, அந்த ஆள் கையில் அந்த லெஃப்ட் சைடு பாம்பு டேட்டு போட்டுருவேன், அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் இதெல்லாம் பார்த்து எங்கள் அத்தை வீட்டில் டிவிடி பிளேயர் இருக்கும். அதில் வந்து ஆளவந்தானோட சிடி இருக்கும். அதில் இந்த போஸ்டர் கவர் இருக்கும். ஏன்னா சிடிக்குலாம் கவர் வச்சுருப்பாங்கள்ல, அதை பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டு எங்கள் அத்தை வீட்டில் வந்து இது ஆளவந்தான் வந்து 18+, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அப்படிங்கும் போது என்னை பார்க்க விடலை. சிடி இல்லை, அந்த படத்தோட சிடி இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. உள்ளக சிடி இல்லைங்க, அது வேறு சிடி போட்டு வைக்க கவர் இல்லாமல் இதை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி என் ஃப்ரெண்டுகிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்க சரி எப்போ அவன் கேட்டு 2-3 நாள் அடம் பிடிச்சி கடைசி என்னை அந்த படத்தை பார்க்கவே விடாமல் அதுக்கப்புறம் ஆளவந்தான் வந்து தசாவதாரத்துக்கு மூவ் ஆன் ஆகி அப்படி சின்ன வயசுலேயே பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட படம் தான் ஆளவந்தான். இந்த படம் எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ட்ரௌமாக்குள்ளே இருந்து மன உளைச்சலாகி தன்னோட சித்தியவே கொலை பண்ண ஒரு மனநோயாளி சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அவன் அந்த சமூகத்தில் ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றத இந்த கதையாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனோட கதையாக இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த அவனோட ஃப்ளாஷ்பேக்கு எல்லாம் போகிறது வந்து எப்படி போகுது அப்படின்னா, எனக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி நந்து கேரக்டர் வந்து என்னால் இது பண்ண முடியல. ஏன்னா அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான கேரக்டர். ஏன் ப்ரில்லியண்ட்டான கேரக்டர்னா, அந்த ஜெயிலை விட்டு அவனால் எப்போயோ தப்பிச்சிருக்க முடியும், ஆனால் அவன் தப்பிக்கவே மாட்டான். அவனோட பிரதருக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவன் பிலீவ் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ தான் அவன் தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணான். அதுவும் அவன் எப்படி தப்பிப்பான் அப்படின்னா, அவனமாகவே உருவத்தில் இருக்கிற ஒரு ஆளை ரெடி பண்ணி அவனுக்கு கையில் பாம்பு டேட்டு போட்டு அவன் நெஞ்சில் கடிக்க வச்சு அங்கே இவன் நெஞ்சில் கடிக்கிற வச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இல்லை அங்கேருந்து தப்பிச்சு போய் இன்னொன்று அந்த அந்த தன்னமாகவே ஒரு டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணான். அவனை கொன்று அவன் தலையை வெட்டி அவன் தலையை எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிட்டு அவன் பாடியை மட்டும் புதவுக்குள்ள போட்டுட்டு நந்து செத்துட்டான் அப்படின்னு நம்ப வச்சுட்டு தப்பிச்சான். அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரில்லியண்ட்டான கேரக்டர் தான் எனக்கு. இல்லை, அது ப்ரில்லியண்ட்டான கேரக்டர் தான். இல்லை, இது அந்த மாதிரியான மனநோய் சம்மந்தப்பட்டது இல்லை. அதாவது அவன் நார்மலாக இப்போ எப்படின்னா, ரொம்ப அந்த சமூகத்தை விட்டே விலகி போகிற மனநலம் பாதிக்கப்பட்டதுன்றது ஒரு வேறு. இந்த இது எப்படின்னா, அவனுக்கு எல்லா அறிவும் இருக்கும், இந்த சமூகத்தோடு இருக்கிற எல்லா அறிவுமே இருக்கும், இருந்தும் ஆனால் தன்னை வந்து அந்த பாதிச்ச அந்த ட்ரௌமாவோடது வந்து அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதான் அந்த சீசோஃபெனிக் வித் பேரனாய்டிக் இல்யூஷன்ற மாதிரி ஏதோ சொல்லுவார் அவர். அந்த இது அப்படி தான். இந்த சின்ன வயசில் பாதிக்கப்பட்ட அந்த மனத்தாக்கத்தில் இருந்து அவங்க எப்படின்னா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதுவுமே என்னன்னா அது அந்த தம்பிக்கு மாறி போயிடும். அந்த பூ விழுந்துடும், தலை விழுந்துருந்தா நான் இந்த பக்கம் நீ அந்த பக்கம், அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக மாறி இருப்பான் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரா, அந்த இடத்துல இருந்து அவனை ரொம்ப பயங்கரமாக அடிப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அடியெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல மரத்து போன நிலைக்கு வந்துடுவான். இன்னொன்று, அவன் தம்பி வந்து அவனும் அதே சுச்சுவேஷனில் தான் இருப்பான். ஏன்னா அவனும் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பான். அவனும் ஒரு ஆர்மி ஆஃபீஸராகவே மாறி இருப்பான் கடைசியாக. ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து வளர்ந்தவன். அப்படின்னும் போது அவனுக்கு அந்த மனநோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அவங்க மாமா வீட்டில் வளர்றது. அந்த மாதிரி இவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதனால அந்த மனநோயால் பாதிக்கப்பட்டு அதே ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு இடத்துக்குள்ளேயே இருப்பான். ஒரு டபுள் ஆக்ஷன் அப்படின்னோடனே எனக்கு நிறையா படம் ஞாபகத்துக்கு வரும் தமிழ் சினிமாவில்.
மாற்றான், தனுஷ் நடித்த கொடி, இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும்போது, ஆனால் முதல்ல டக்குனு டபுள் ஆக்ஷன் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வர படம் வந்து ஆள வந்தான் தான். அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப காமிச்சிருப்பாரு. இப்போ கொடி படத்துலனா கூட 2 பேரும் கொஞ்சம் லுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மாறும், ஆனால் இது வந்து பாடி இது பிசிக்கே மாறுறதுனால இந்த படம் வந்து நமக்கு டபுள் ஆக்ஷன் ட்வின்ஸ் அந்த ஸ்டோரி அப்படின்னாலே நமக்கு ஆனந்தான் தான் வரும். அதில் எனக்கு அந்த ஓப்பனிங்லேயே அந்த ஒரு அந்த இது அந்த மிலிட்ரி போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஹாலிவுட் ஓப்பனிங் மாதிரி இருக்கும் படம் வந்து. ஸ்டார்டிங்லேயே ஒரு பரபரப்பான ஓப்பனிங் இருக்கும், ஆனால் அந்த ஓப்பனிங்க்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான். அந்த ஒரு நம்ம அந்த முதல் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இந்த ஹாஸ்டேஜஸை காப்பாற்றுவானா அப்படின்னு படம் போகும். ஆனால் அந்த படம் அதுக்கப்புறம் அப்படி மூவ் ஆகுமான்னு பார்த்தா கிளைமேக்ஸில் தான் அதுக்குரிய இதே ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கான இதே வரும். இல்லை, அது ஒரு மாதிரியான லீடிங் தான். இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆர்மி ஆஃபீஸரு அவனே பயமுறுத்துற ஒரு கேரக்டர் இனி வரப்போகுது. இல்ல அவன் அதுவரையும் சாஃப்டா தான் இருப்பான் அந்த ஆர்மி ஆஃபீஸர். எனக்கு நீங்க அப்படி ஓப்பனிங் சீனை பத்தி இவ்வளவு ஆகும்னு பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த ஓப்பனிங் ஒட்டவே இல்லை. எனக்கு வந்து நீ சொல்ல அது ஒரு கதையை ஓபன் பண்ற ஒரு இடம். எனக்கு அது எப்படி ஒரு வந்து இன்சைட்டிங் இன்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமாவும், இன்னொன்னு சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு அதை வாங்குவேன்னு காட்டுறதுக்காக ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கதைக்கும் அந்த இதுக்குமான இது பெருசா இல்லை. எனக்கு இன்னொன்று அந்த போர்ஷன் எனக்கு ஒட்டவும் இல்லை. ஏன்னா இவனுங்க சுருட்டுக்காக மட்டும் செத்துக்கிட்டே இருப்பானுங்க, அவனுங்க இது பண்ணும்போது இவனுங்களுக்கு எதுவுமே ஆகாது பெருசா. லைட்டா சின்ன சின்ன அடியோட இதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு ஆள் செத்த மாதிரி தான் காமிப்பாங்க. ஒரு ஆள் செத்து ஓகே, ஆனா எனக்கு அது கொஞ்சம் வந்து எப்படி சொன்னா, எனக்கு அது கொஞ்சம் ஒட்டலை. எனக்கு எங்க இந்த படம் ஒட்டுச்சு அப்படின்னா, நந்துவும் விஜயகுமாரா என் பேரு, இந்த கமல் விஜய் 2 கமலும் மீட் பண்ணிட்டு ஒரு போர்ஷன் இருக்கு பார்த்தியா, அங்கேருந்து தான் என்னால் படத்தோட அட்டாச் ஆக முடிஞ்சிச்சு. அதுக்கு முந்தின போர்ஷன் ஃபுல்லாமே எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காகவும் இல்லை, அட்டாச் ஆகவும் முடியல என்னால். இல்லை ஆனால் படத்தில் இருக்குது சில பல ஓட்டைகள் இருக்குதான், சில ஒட்டாத இடங்களும் எனக்கு இருக்குதான் செஞ்சு. இன்னொன்று இதே மாதிரி எனக்கு இன்னொரு 2 சீன் வந்து எனக்கு ஒட்டவும் இல்லை. இதான் இது கூட ஓப்பனிங் சீன், அதனால ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட்டுங்கிற மாதிரி ஒரு இதை வச்சு ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தாலும், அடுத்தடுத்து வந்து கதைக்களத்தில் வந்து போகும்போது அந்த நந்து கமல் வந்து ஊட்டியில் ஒரு சேசிங் இருக்கும். அதில் எதுவுமே பண்ண முடியாது நந்து கமலை சேசிங் சீனில். லாரியை கவுத்துவேன், வண்டியை காரை கவுத்துவேன், வண்டியிலேருந்து விழுவேன், என்னென்னமோ பண்ணுவேன், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படிங்கும்போது எனக்கு அந்த சீனும் எனக்கு பெருசாக ஒட்டலை, அந்த சேசிங் சீனும் எனக்கு பெருசாக ஒட்டலை. மாஸ்டர் படத்தில் லாரி சீன் மாதிரி ஓகேவா. இன்னொன்று கிளைமேக்ஸ் வந்து, அதாவது விஜயை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதில் அவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டே வர நந்து கமல் திடீர்னு வந்து விஜயோட மனைவியை வந்து பேர் நம்ம தேஜஸ்வினி அந்த தேஜுவை வந்து விட்டுட்டு அவன் நல்லவதான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போய் அந்த சிலிண்டர் இதாக இருக்குது பார்த்தியா, அந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கு, அந்த இடத்துக்கு போய் தப்பி போய் சாகுறது எனக்கு பெருசா ஒட்டவே இல்லை. அது எனக்கு ஏதோ அது ஒரு ஓட்டமாக அது எப்படி சடனா மாறும் அந்த கேரக்டர். அதுக்கு ஜஸ்டிஸே கொடுக்கல. ஒரு ரூம்குள்ள போவான் கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல என்ன அவங்க தேஜஸ்வரியும் அந்த நந்தன் மீட் பண்ற இடமே அந்த ஒரு இடம் மட்டும்தான். அந்த ஹோட்டல்ல இருந்து ரூம்குள்ள அந்த ரூம்ல என்ன நடந்துச்சுன்னே காட்டல. திடீர்னு பார்த்தா நல்லவனா மாதிரி நான் பண்ண தப்புன்ட்டு அவன் அவங்க அம்மாவோட போறேன் அப்படின்ட்டு போவான். அது இந்த 3 விஷயம், இந்த ஓப்பனிங் சீனு ஓப்பனிங் கூட விடுங்க, எக்ஸிகியூஷன்ஸை விட்டுருவோம். நான் சொல்றது இந்த ஓப்பனிங் ஃபைட்டை சொல்லுவேன், ஹாஸ்டேஜஸை காப்பாற்றுது அதை கூட விடுங்க. இன்சைட்டிங் இன்சிடென்ட் ஓப்பனிங் கொடுக்கணும், இன்னொன்று வந்து ஆர்மி மேனுங்கிறதுனால காட்டணும், அதெல்லாம் விட்டுலாம். அந்த சேசிங் கிளைமேக்ஸ் எனக்கு ஒட்டலை. எனக்கு சேசிங்கையும் கூட நான் ஒரு ஆக்ஷன் வரனால இது கொஞ்சம் மூளையை கழட்டி வச்சுட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிட்டா கூட எனக்கு கிளைமேக்ஸ் ஒட்டவே இல்லை. அவ்வளவு விஷயம் பண்ண தன்னோட தம்பியோ அண்ணனோ தன்னோட பிரதரை காப்பாற்றணும்னு அவ்வளவு பாடுபட்ட ஒரு கேரக்டர் சடனா சேஞ்ச், தன்னோட டாய்லெட்லேருந்து சேஞ்ச் ஆகி வேற இடத்துல போய் போகிறதுங்கிறது எனக்கு என்னது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை, அந்த இடம் வந்து எப்படின்னா அது ஒரு மாதிரி இல்யூஷன் பிரேக் ஆகிற இடம் தான் அவனுக்கு.
அதுக்கு முன்னாடியே பார்த்தேன்னா அவங்க அப்பாவும் அந்த இறந்து போனதுக்கப்புறம் அந்த இல்யூஷனுக்குள்ளே வந்துடுவார். திடீர்னு அவனுக்கு டாக்டர் வந்துட்டு போவார். அந்த கடைசியாக அவங்க சித்தியை கொல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவே வந்து இந்த கொல்லு அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது வைக்கிறது. இந்த மாதிரி அப்போவே அவனுக்கு அந்த இது தாக்கம் இருக்கும். அப்போ அவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த இல்யூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா அவனுக்கு சாதகமானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஓகே நீ பண்ணுறது சரின்ற மாதிரி இருக்கும், ஒன்று தப்புன்னு சொல்கிறாப்புல இருக்கும். இந்த டாக்டர் சொல்கிறதெல்லாம் மருந்து போட்டுக்கோ இந்த மாதிரியானதெல்லாம் வந்துட்டு போகும். அவங்க அம்மா வந்து நீ தப்பு பண்ணிட்ட அதுக்குன்னு இப்படியா கோவப்படுவ அப்படின்ற மாதிரினா நிறைய இடத்துல வந்துட்டே இருக்கும். இப்படி அவனுக்கு இல்யூஷன் பிரேக் வந்து ஒரு பக்கம் ஒரு நல்லது சொல்கிற மாதிரி ஒரு அம்மா கேரக்டரில் வருது, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி வேற ஒரு கேரக்டராகவும் வந்துட்டு போகுது. இப்படி வந்துட்டு போகிறனால அவன் ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அந்த சிலிண்டர் கிட்ட அவன் போகிறதுன்னு நான் பார்த்த விஷயம். அதை உடைக்கிறது வைக்கிறது. அப்போ அந்த இடத்துல இருந்து மொத்தமாக அவன் காலியாகி போயிடுறான். இன்னொன்று இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த கமலஹாசன் வந்து இதுலேயும் வைணவத்திலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னா, இரண்யகசிப்பு கொல்ற நரசிம்மனோட கதாபாத்திரம். நரசிம்மன் வந்து ஒரு விலங்கான சிங்க உருவமாகவும் மனித உடலோடையும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கடவுள் உருவமும் ஒரு மிருக அவதாரமும். இதுலேயும் அந்த மாதிரியான சின்சன்ஸ்லாம் அந்த பாட்டெல்லாம் வரும். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா அந்த மாதிரி இந்த கேரக்டர்ல ரெஃபரன்ஸ் வச்சு இந்த கேரக்டரை கொண்டு வந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. எனக்கு வந்து இப்போ நீ சொன்ன பார்த்தியா இல்யூஷன்ஸ் அவனுக்கு வருதுன்னு, அதுக்கு ஸ்டார்டிங் அவனுக்கு இல்யூஷன்ஸ் வரும் பார்த்தியா, நீ இப்படியா கோவப்படு வந்தது எல்லாமே. அவன் ஒரு இடத்துல இருந்து அந்த அந்த அசைலம்லேருந்து வெளியே வந்துக்கலாம், தப்பிச்சு வந்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் நந்து வந்து அந்த இது கடவுள் பாதி மிருகம் பாதி போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ட்ரக்ஸை இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊசி மூலமாக ஏற்றிப்பான். அதுக்கப்புறம் மனிஷா விளையாட பார்க்கறது இல்லை, அதெல்லாம் மூக்குல உதவிற மாதிரி ஒரு ட்ரக்ஸ் ஏற்றிப்பான். ஸோ அவனுக்கு ட்ரக்ஸ் ஏற்றுற இடத்துல தான் அவன் வந்து கொலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொன்று நம்ம அந்த கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் வைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, வைலன்ஸை கம்மியாக காட்டுறதுக்காகன்னு. ஆனால் எனக்கு வந்து அப்படி பெருசாக தெரியல. வைலன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக அதை காட்டினாரான்னு கேட்டால் எனக்கு அப்படி படல. ஏன் அப்படின்னா நந்து வந்து ஒரு சின்ன அந்த ட்ரக்ஸ் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனோட இதில் தான் இருப்பான், பிஹேவியர்ஸ் இருக்கும். அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு தோற்றம் இருந்தாலும் கேரக்டர்ஸில் அந்த சின்ன பையனோட தன்மை இருக்கும். அப்படிங்கும்போது அவன் வந்து அந்த ட்ரக்ஸ் மூலமாக அவனுக்கு ஒரு போதை கிடைக்குது. அந்த போதையிலேருந்து அவன் பார்க்குற விஷயங்கள் சண்டை எல்லாத்தையுமே அவன் வந்து கார்ட்டூனோட கம்பேர் பண்ணிப்பான். இது ஏதோ இது கூட ஆகுமே, இந்த ஃபைட்டு டெக்னிக் புதுசாக இருக்கு எங்கே கற்றுக்கிட்டு அப்படிங்கும்போது கார்ட்டூன் அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது அது வந்து வைலன்ஸை கம்மியாக காட்டுறதுக்காக இது பண்ணது கிடையாதோ அப்படிங்கிற எனக்கு ஃபீல். ஏன்னா அவன் கேரக்டராகவே ஒரு சின்ன பையனோட தன்மை உள்ளக்க இருக்கு அப்படிங்கும்போது. ஸோ நாம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்கும்போது வளர்ந்தது எல்லாமே கார்ட்டூன்ஸ். அப்படிங்கும்போது நம்மளோட சூப்பர் ஹீரோ ஆகட்டும், நம்மளோட ஃபைட் ஆகட்டும், நம்ம எக்ஸைட் பண்ணுற விஷயம் ஆகட்டும், எல்லாமே அந்த கார்ட்டூன்ஸ் தான். கார்ட்டூன்ஸை ஃபைட் பார்த்தா நமக்கு அந்த ஃபைட் பிடிக்கும். ஸோ அப்படிங்கும்போது அவன் நந்து கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன பிள்ளையோட தன்மை இருக்குது. அப்படிங்கும்போது அவனோட அந்த அந்த எக்ஸ்ட்ராடினரியான ஃபைட்ஸு, அந்த ஃபேண்டஸியான விஷயத்தை எல்லாத்தையுமே கார்ட்டூனாக இமேஜின் பண்ணிக்கிறதுனால அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கார்ட்டூன்ஸ் வச்சாங்களோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதே தான் இந்த நம்ம டாம் அண்ட் ஜெரியா பார்க்குறோம், இல்லை மற்ற கார்ட்டூன்ஸில் பார்த்தா கூட இப்போது டாம் திடீர்னு எதுலையாவது ஒரு இதில் ஓடிட்டு இருக்கோம், ஓடிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே நிற்கும். அது அந்த இடத்துல கிராவிட்டிலாம் நமக்கு இருக்காது வைக்காது. அப்போது இந்த மாதிரியான விஷயம் திடீர்னு சொல்றன்னு அப்படி சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடுறாப்புல இருக்கும். இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, பூமிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு எலிமெண்ட்டாகவே அதை பார்த்துருக்கனால அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணால் யாருக்கு எதுவுமே ஆகாதுன்ற ஒரு விஷயம் வந்து கார்ட்டூனில் நமக்கு வரும். ஏன்னா அது அப்படிதான் இருக்கணும் கார்ட்டூனை பொறுத்தளவில். அப்போ அது ஒரு பாதிக்கும் போது அது அந்த ஒரு தன்மைக்குள்ளே அது போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடம் ஒரு மாதிரி அந்த இல்யூஷன்ஸை அவன் வந்து ரொம்ப எப்படி ரியலிஸ்டிக்காக அவன் எடுத்துக்கும் போது அப்போ அந்த இடம் எப்படி மாறுதுன்றது தான்.
அவ்வளோ ஷாட்டுக்கு மனுஷா கொரியால தூக்கி சுற்றுவான், வயிற்ற கிழிப்பான், கிழிச்சு ரத்தத்தோட கிடப்பா, அதை எடுத்து இப்படி மூஞ்சில பூசிக்கிற மாதிரிலாம் பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப அது கார்ட்டூனிஸ்டா வந்துட்டு அது ரியாலிட்டியா பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கில்ட்டுக்குள்ள போறது எனக்கு அதெல்லாம் செம்மையா கனெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே செம்மையா கனெக்ட் ஆச்சு. இன்னொன்று கார்ட்டூன் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து நந்து வந்து அந்த பழைய வீட்டுக்கு போவேன். அப்போ வந்து ஒரு சூப்பர் ஹீரோட கார்ட்டூன் வந்து செவுத்துல வரைஞ்சிருக்கும். மூஞ்சியில பாதி இது பண்ணி மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு ப்ளூ கலர் காஸ்டியூம். அந்த போர்ஷனுக்கு அப்புறம் ஒரு சேசிங் இருக்கு, அது நம்ம சேசிங். அதில் பார்க்கும்போது நந்துவோட காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஹீரோட காஸ்டியூம் மாதிரி இருக்கும். அப்படியே பிளாக்ல இருக்கும். அந்த மூஞ்சி வரைக்கும் இப்படி மறைச்சதாகட்டும், அது எல்லாமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. டேட்டூஸ் போட்டுட்டு வரும்ல, அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பாம்பை இமிட்டேட் பண்ணுற மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான். தலையை எப்படி இது பண்ணுறதா இருக்கட்டும், பாம்போட ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த கையை இது பண்ணுறது அப்படின்றது அதான் அது ஸ்டார்டிங்கே இருக்கும். இப்போ நந்துவை பார்த்தோன்னா அந்த ஒரு குரங்கு பயந்து ஓடும்பாரு. பாம்பை பார்த்து பயப்படுற இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங் அந்த நந்துவோட இன்ட்ரோலே நமக்கு இதாகும். இல்ல அது வந்து விஜய் உள்ள வரும்போது அந்த குரங்கு அங்கேயே தான் இருக்கும். அந்த டாக்டரும் இருப்பாரு, போ அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ பேர் சொல்லிலாம் பத்துவாரு. அது ஷாட்டுக்கு அங்கேயே இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நந்து அரைவான உடனே அந்த குரங்கு பார்த்து பயந்து பின்னாடி போகும். ஏன்னா அவனை ஏதோ நாகத்தன்மையோடய அவனை காட்டுற மாதிரியே இருக்கும். அது அந்த மொட்டை அடிச்சது, ஒரு பாம்பு மாதிரி மண்டை இருக்கிற மாதிரி, அவனோட அந்த இது பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த பாம்பை இது பண்ணோம், ரெப்ரசென்ட் பண்றாங்க. இன்னொன்னு என் கையில போட்டு வைக்க டேட்டும் அதான். ஒன்னு வந்து சுடர், இன்னொன்னு வந்து ஏதோ சூறாவளி. இவன் நந்து வந்து சூறாவளி, விஜய் வந்து சுடர் அப்படின்னு. அந்த மலைவாழ் ஒருத்தன் தானே அதை குத்தி விடுவான். இதுல ஒண்ணு செத்தாலும் இன்னொன்னு செத்துரும். இல்ல அந்த படத்துல வந்து அந்த ஒரு ஆதிவாசிகள் வந்து இவனை போலீஸ்காரங்களும் அவனை தேடி அங்க போகும்போது ஒருத்தர் சொல்லுவாரு, மனநலம் பாதிக்கப்பட்டவனை நான் வாயிலா ஜீவனையே வளர்க்குறோம், மனநலம் பாதிக்கப்பட்டவன் கொன்றாதீங்க. எனக்கு என்னமோ அது என்னமோ சரியா படல. நான் அவன் இந்த உலகத்துல கஷ்டப்படுறதுக்கு அவன் இத்தனைக்கும் நல்லதும் பண்ணல. அவன் மக்களுக்கு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றவன அவனுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறது. இது மனநல பாதிக்கப்பட்டவனாவே நம்ம பார்க்கலாம். அவனுக்காக ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது அது கொஞ்சம் தேவையில்லாத அது ஒரு இது. அவரோட கருத்து அவர் திணிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. இல்லை அப்படின்னு இல்லை, அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எப்படி சொல்றது, அவன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னும் போது அவனுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு, வயசு இருக்கு. அப்போ கடைசியாக அவனை வந்து மனநலம் காப்பகத்துல இருந்து வந்துட்டான் அப்படின்னும் போது அந்த கொலை இதுவே பண்ண முடியாது. எல்லாமே ஒரு ஆக்சிடென்டல் தான், அப்படிதான் எடுத்துட்டு போக முடியும். அவன் சுயநினைவோட அது எதுவுமே பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு தப்பு பண்றவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குதான் செய்யும். இல்லடா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கொலை பண்றவங்க போய் கேட்டோம்னா ஏன் கொலை பண்ணிட்டா அவன் பேக் ஸ்டோரி சொல்லுவான். அது நம்ம நியாயமா தெரியும். தப்ப ரேட்டு நம்ம பார்க்க முடியாது. ரெண்டாவது அது ஒரு கொலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒருத்தவனையும் போயிட்டு நீ ஏன் பண்ண, ஏன் இது பண்ண அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு தீவிரவாதிகிட்ட போயிட்டு நீ ஏன் தீவிரவாதம் பண்றேன்னு சொன்னா என் மதத்துல போட்டுருன்னு சொல்லி அவனோட ஒரு நியாயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம அவனுக்காக போயிட்டு சரி அவங்க மதமே அதுதான் சொல்லுது அப்படின்ட்டு அவனுக்காக நம்ம நியாயத்தை தேடிட்டு இருக்க முடியாது. அது நம்ம வேலையும் கிடையாது. தப்பு பண்றான், ஒரு உயிரை கொள்ளுது, ஒரு அப்பாவியான உயிர், சம்மந்தமே நான் ஒரு உயிர் சாகடிக்கப்படுதுன்னா அதுக்கான தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். நம்ம ஒருத்தவங்களுக்கும் போயிட்டு நியாயம் பார்த்துருக்க முடியாது. நான் அதுதான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட அந்த டைலாக் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன் பேசணும்? மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த உலகத்துல வைக்கதான் செய்யறாங்க. எல்லாரையும் கொல்லாம இல்லை, அவனையே கொல்லணும்னு நான் சொல்றேன்னா அவன் அப்படிப்பட்ட ஆளா தான் இருந்தான். சம்பந்தமே இல்லாம ஒரு சிங்கரை போய் கொல்றதா இருக்கட்டும், ஒரு ட்ரக் டீலரை போய் கொன்றுவான். அது எல்லாமே அவனோட ட்ரக்ஸ் எடுத்துருப்பான். அதுதான் நான் சொல்றேன். நம்ம அவனுக்கு போய் நியாயம் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நீ ட்ரக்ஸ் எடுத்தனாலும் இப்படி பண்ணாங்க, ஆமா பண்ண முடிஞ்சு அவ்வளவுதான். இல்லடா நான் போயிட்டு நீ ட்ரக்ஸ் எடுத்தனால இப்படி பண்ண அதனால உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அந்த ஒருத்தர் அப்படி சொன்னார்ல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஆனா அது எனக்கு என்னமோ இந்த உலகத்துல அது சரி வராதுன்னு தோணுது. அவ்வளவுதான் சொல்றேன். ஒரு கற்பழிக்கிறானா அவங்க நம்ம தண்டனை இப்பதான் தமிழ்நாடு ஓரளவு அந்த மரண தண்டனைக்குள்ள வருது. ஏன்னா அப்படின்னாதான் தண்டனைக்கு ஒரு கடுமையான தண்டனைகள் வந்தாதான் அந்த குற்றங்கள் குறையும். நீ அந்த டயத்துல போய்கிட்டு ஏன் தப்பு பண்ணா அந்த பொண்ணு அப்படி போச்சு இந்த மாதிரியும் பேசுறது வந்து நீங்க ஒரு சரியான தீர்வா இருக்காது. அது மனநலம் பாதிக்கப்பட்டவன்றதுலாம் ஒரு
சும்மா ஒரு காரணத்தை தேடுறது அவன். இல்லப்பா, அப்படின்னா மரண தண்டனை கொடுக்கணும்னா எல்லா விஷயத்துக்குமே அது கொடுத்துதான். ஆமா, கொடுக்கணும்னா கொடுத்தாங்க. ஒரு உயிர் எனக்கு என்னன்னா ஒரு உயிர் போகுதுன்னா அதுக்காக இன்னொரு உயிர்ன்றது சரியா வராது. அது அந்த இதுக்கு நான் உடன்பாடு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனை பொறுத்தளவுல அது எல்லாமே ஆக்சிடென்டல். அவனோட மனநோயிலிருந்து அது ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னும் போது அதுக்காக அவன் உயிரை திரும்பி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அது தவறு. நாளைக்கு சோசியலா நாலு சொசைட்டில ரிலீஸ் பண்ணிட்டு அவன் எவ்வளவு நாள் மனநலம் அதுதான் காப்பகத்துல வச்சிருக்க முடியும். இல்ல அவனை ரிலீஸ் பண்ணாதான். முன்னாடி இந்த மாதிரியான மரண தண்டனைகள்லாம் குறைச்சு ஒரு ஆக்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒருத்தனை கொன்னுட்டாலே மரண தண்டனைன்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை முன்னாடி பழக்கத்துல. நான் என்ன சொல்றேன்னா, அவன் தொடர் கொலைகள் பண்றான். நான் என்ன சொல்றேன், அவன் ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி. அவன் டைப் ஆளவந்தான் நந்தன் டைப் ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி. ரெண்டாத்திரி அவனை கொலை பண்ணிக்கிறான். அது வேற. ஆனா இந்த மாதிரி சீரியல் கில்லிங் பண்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி நம்மளால சோறு போட்டோம்னா அவன் நாளைக்கு எப்படினாலும் சிறைன்றது என்னது? சிறை ஆக்சுவலா என்ன சிறைன்னா என்னன்னா, ஒரு கோபத்துல எடுத்த முடிவு அவங்க நாளைக்கு அதை திரும்பி பண்ணிடக்கூடாது, அவங்க திரும்பி இந்த சொசைட்டில வாழணும் அப்படின்றதுக்காக தான் சிறை கட்டமைக்கப்பட்டது. ஆனா திடீர்னு திரும்பவும் வரான். முதல்ல அவங்க சித்தியை கொன்னான், சரி. அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு சரி அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தான்னு பரவாயில்ல, திருப்பி அதே தப்பு தான் திருப்பி செய்யறான். அப்படின்றப்ப அவனுக்கான அவனை நம்ம திருப்பி சொசைட்டில சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நியாயமும் இல்லை. நீ பண்ணிக்கிட்டே இருப்ப, நாங்க பொறுத்துக்கிட்டே போனோம். இந்த மாதிரி ஒரு இதுதான் இங்க இந்த படம் நமக்கு சொல்றது. அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் சொல்லுவாப்புல. பெருமாட்டி படத்துல இதா இருக்கட்டும், மரண தண்டனைகளுக்கு எதிராக இருக்கட்டும், ஏன் அப்படி பேசணும் அப்படின்றது அவரோட ஒரு புரொபகண்டா மாதிரி தான் எனக்கு தெரியும். மரண தண்டனை வேணாம் அப்படின்னு சொல்றது நம்ம. ஆனா இப்ப ரீசெண்டா கொஞ்சம் தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லையோ, ஆனா அது இன்னும் செயல்படுத்தப்படலை. தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா இன்னும் அது இன்னும் செயல்படுத்தப்படலை. மரண தண்டனைகளுக்கு எப்பவுமே நான் அகேன்ஸ்டா தான் இருப்பேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது இப்போ என்ன அப்படின்னா, அவனோட கேரக்டரே சின்ன வயசுல இருந்து எப்படி சொல்றது, நந்தாவோட கேரக்டர் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவன் அவ்வளோ அழகா கவிதை பேசுவான். அவனை விட்டுருந்தா அவன் ஒரு நல்ல கவிஞனா வந்திருப்பான். ஏன்னா சின்ன வயசுலயே அவங்க அம்மா அவனுக்கு சிவவாக்கியம்லாம் சொல்லி தருவாங்க. இது நட்டக்கல்லை நாலு புஷ்பம் சாட்டி அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்போ நீ அவளை தேஜஸ்வரியை ஃபர்ஸ்ட் டைம் அவன் பார்க்கும்போதும் அதே மாதிரி அதே ஒரு சித்தர் பாடல் மாதிரியே ஒரு பாடல சொல்லுவான். பெண்ணை நம்பி பிறக்கும் போதே தொப்புள் கொடிகள் அறுபடுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய இடத்துல அவனோட கவித்தன்மையெல்லாம் அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கும். அவன் டைரி கிட்ட பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி இதுவா இருக்கும், கவிதைத்துவமாவே இருக்கும். இன்னொன்னு அந்த இடத்துல அந்த பாம்பு வரைஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதா இருக்கட்டும், ஒண்ணு செத்தா இன்னொன்னு செத்துரும் அப்படின்றது. இந்த எல்லா இடமுமே எப்படி இருக்கும்னா, அவன் ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல கவிஞனா வரக்கூடிய ஒருத்தனை ரொம்ப ரஃபா அவங்க அப்பா பெல்ட்டால அடிச்சு இது பண்றது எல்லாமே ஒரு ரஃப்பான ஒரு ஆளா மாத்தி, அவங்க சித்திக்கிட்ட இருந்து வந்த எல்லாமே அவனை ஒரு பெரிய அந்த பேரனாய்ட் இல்யூஷன்ஸ்குள்ள கொண்டு போயிட்டு அவனை ரொம்ப நோயாளியா மாத்திருச்சு. அதுக்கப்புறம் வெளியே அவனுமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுதான் வர்றான். அவனை விடுதலை பண்ணலை யாரும், தப்பிச்சு வர்றான். தப்பிச்சு வரும்போது இந்த சொசைட்டியோட அந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்துக்குள்ள அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போய் அதை கன்சியூம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மோசமானவனா மாறிடுறான். அவனோட ட்ரௌமா அப்படின்னும் போது அவன் என்ன பண்றான்னா, அது எது எல்லாமே தெரியாம நடக்கிறது தான். அதனால அவங்க அம்மாவோட கேரக்டர் கொண்டு போகும், இப்படியா இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு. அப்படின்னும் போது இன்னொன்னு ஒரு நோயாளி தான் அது. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரியான நிறைய கேஸ் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நோயாளியா அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் எப்படி தண்டிக்க முடியும்ன்றது. இன்னும் அது தப்பிக்க எப்படி சொல்றாங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டனால அவங்கள விட்டுறாங்க அப்படின்னா, அப்ப ஒரு கொலை பண்ண எல்லாரையுமே விடுதலை பண்ணி எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுத்துருக்கோம். ஏன் அது கொடுக்க கூடாதுன்னா, மரண தண்டனைன்றது ஒரு தீர்வாகாது. ஒரு தவறுக்கு அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, அது அத்தனை வருஷம் ஒரு மனுஷன் ஒரு எல்லை, ஒரு ஜெயிலுன்ற ஒரு சின்ன எல்லை, அந்த எல்லைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம், ஒரு ஆயுள் தண்டனை 8 வருஷமா 8 வருஷமோ எவ்வளவோ, 8 வருஷமோ 7 வருஷமோ, அந்த அத்தனை வருஷமா அவன் ஒரு இடத்துக்குள்ள இருக்கும்போது அந்த தவறோட கில்ட்டு அவனை சுத்திட்டே இருக்கும். உண்மையிலேயே அந்த கில்ட்டால அவன் பாதிக்கப்பட்டு வெளியே வரும்போது
அவன் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி வித்தியாசமா அணுகிற ஒரு மனநிலைக்குள்ள இருப்பான். எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ நந்து மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு மரண தண்டனை கொடுக்கணுமான்னு கேட்டால் நான் அதில் கொஞ்சம் இதாகுவேன், உடன்பட மாட்டேன். ஆனால் மென்டலி எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு ஆள் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு விஷயம் ஒரு தப்பு பண்ணும்போது அந்த ஆளுக்கு மரண தண்டனைங்கிறது ஐ அக்செப்ட் இட். இன்னொன்று வந்து அவனுக்கு அவங்க மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ட்ரக்ஸ் எடுத்து கொழுப்புக்கு போய் தப்பு பண்ணிட்டு வரவங்களுக்கு ஆயுள் தண்டனைங்கிறது அவங்க மேபி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும்போது அவங்க திருந்தலாம் வளர்ந்தலாம். ஆனால் எந்த இதுவும் இல்லை அப்படிங்கும்போது, சட்டங்கள் மேலே அந்த பெரிய கடுமையான தண்டனைகள் இல்லை அப்படிங்கும்போது அடுத்து அதை தொடர்ந்து மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது சட்டங்கள் கடுமையாகிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நந்து மாதிரி ஒரு மென்டலி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கும்போது அவங்க மேலே கொஞ்சம் கருணை காட்டலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, மென்டலி இல்லைன்றப்ப தான் நான் யாரை சொல்லுவேன்னா, உதாரணத்துக்கு ஜெஃப்ரி டமர்னு ஒரு சீரியல் கில்லர் சொல்லுவேன். யூஎஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 கொலைகள் நினைக்கிறேன், 60 கொலைகளுக்கு மேலே பண்ணியிருக்கான் ஜெஃப்ரி டமர். அதை கொலை பண்ணால் பரவாயில்ல, அந்த கொலை பண்ணி அதை அவன் ஒரு சாப்பிடுவான், கேனபிலிசம். அவன் வந்து அந்த உயிர்களை சாப்பிடுவான். அவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் கோர்ட்டில் தீர்ப்பாச்சு. என்னன்னா இப்போ அவனால் கண்டிப்பாக மனுஷக்கறி சாப்பிட்டு பழகிட்டான். அவனை நீங்கள் என்னதான் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் எப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அவனால் திருப்பி அதை பண்ணாமல் வெளியே அவனால் திருப்பி அவனை எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சீரீஸில் அவனை சுற்றி உள்ளவங்க ஃபுல்லாக அவனை வந்து அவ்வளவுதான் சொல்லவே மாட்டாங்க, கெட்டவன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நல்ல பையன், போவான் வருவான், வந்து ரூமில் வந்து தூங்குவான். நாங்கள் ஒரு நாள் பேடாக ஒரு வாசனை வரும்போது தான் நாங்கள் நோட் பண்ணி போலீஸ்க்கே கால் பண்ணோம். அப்படின்னு வரப்போ தான் அவன் மேலே ஃபஸ்ட் அக்யூசேஷனே வருது. என்னன்னா சோசியலாக வந்து ஒன்றும் பார்க்கவே அபாயகரமா அப்படிலாம் இல்லை. திடீர்னு போயிட்டு பசிக்குது அப்படின்னு சொன்னால் போய் கொலை பண்ணி சாப்பிட்றான். இவன் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் தான் உண்மையிலே. ஆனால் அவனை நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இது பண்ணுறது நம்ம வேலை இல்லை. இத்தனை கொலைகள் பண்ணிட்டு அவனுக்கு திருப்பி அவனை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் அவனை தூக்கிட்டு போயிட்டு ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் மனித உரிமைகள் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வேலைக்காகாது. சீரியல் கில்லர் ஏன்னா காமனாக பார்க்க வேண்டியது அவனோட ட்ராமா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நார்மலாக பார்த்தோன்னா ஒரு சீரியல் கில்லர். அப்படி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். நம்ம அவனுக்கு போயிட்டு சோறு போட்டுட்டு 12 வருஷம் சோறு போட்டு திருப்பி விட்டோம்னா திருப்பி அவன் இதுதான் பண்ணுவான். அது வந்து சீரியல் கில்லர்னு போயிடலாம். கொலை பண்றத ரசிக்கிறவன்டா. இல்ல அவன் கொலை பண்றத ரசிக்கிறவன். ஏன்னா ஒருத்தவங்களை துன்பப்படுத்துறது, கொலை பண்றது, இன்னொன்னு அவங்க கொலை பண்ணி அந்த கறியை நீ சொல்றல அந்த கேனபிலிசம், அந்த கறியை சாப்பிட்றது, இது எல்லாமே ரசிக்கிறான், ரசிச்சு பண்றது. ஆனா நீ நந்துவோட இடத்துல எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டேன்னா அவன் அந்த இடத்துல அது எப்படி சொல்றது, அது ஆக்சிடென்டெல்லாம் நடந்திருக்கும். டக்குன்னு அவங்க சித்தியோட ஞாபகம் வந்துடும். ஒரு கொலை எப்படி இல்லடா, அவங்க சித்தியோட ஞாபகம் வரும். அவனோட இல்ல நான் இந்த கேரக்டரை வந்து உனக்கு விளக்குறேன், அவ்வளவுதான். அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல. இல்ல அதுக்காக வருந்துறான், கொலை பண்ணிட்டு வருந்துறத நான் இங்க பத்தி சொல்லல. அந்த கொலையே அவன் எப்படி பண்றான்னா அவங்களோட சித்தியோட இல்யூஷனேட் வந்துதான் அதை பண்றானே ஒழிய எப்படி சொல்றது அவன் அதை பண்ணணுமேன்ற இன்டிமெண்ட்ல பண்ணல. ஆனா நீ சொல்ற சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே எப்படி அதை என்ஜாய் பண்றவங்க. அப்போ அவங்கள பத்தி இந்த இடத்துல அவனுக்கு அவன் ரொம்ப நாளா அந்த அசைலம்ல இருந்துமே திடீர்னு அவனால அந்த இதை பண்ணாம இருக்க முடியல. அப்ப அவன் என்னதான் நமக்கு முடிவு நீங்களே சொல்லுங்க. நான் ஒன்னும் கேட்கல. அவனை நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? கடைசி வரை ஜெயில சாகுற வரை ஜெயிலே வச்சுட்டு விட்டுறலான்னா அப்ப அவனோட லைஃபான பர்பஸ் என்ன? அவனுக்கு என்னதான் இருக்கு? அவன் ஜெயில 4 சோத்துக்குள்ள இருக்கிறதுக்காக இந்த பூமி இருந்தானா? நான் என்ன சொல்ல அதுதான் சொல்ல வரேன். அவனை ரிலீஸ் பண்ணிதான் ஒரு சட்டம்ன்ற ஒரு சிறைச்சாலை அப்படின்றது என்னன்னா அவங்களோட தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல வச்சுட்டு இது பண்றது. அது தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. சிறைச்சாலை இன்னும் கொடூரமா தான் ஆகுது, கொடூரமா தான் ஆக்கப்படுது. உள்ளக போனாங்கன்னா இன்னும் மோசமா தான் ஆயிட்டு வராங்க. ஆனா சிறைச்சாலைன்றது என்னன்னா ஒரு உள்ள போறான்னா திருப்பி வரப்ப ஒரு நல்ல மனுஷனா வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனா இன்ன வரையும் யாரும் அப்படி இல்லை. போயிட்டு திருப்பி வந்துட்டு வெளியே வந்துட்டு பண்ணதான் செய்யறாங்க. இந்த பரிசகுண்டா கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு கற்பழிப்பு கேஸ், ஒரு சின்ன பிள்ளை கற்பழிச்சு பண்ணா திருப்பி வந்துட்டு அவங்க அம்மாவே ட்ரை பண்ணா. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆளுகளை நம்ம கண்டிப்பா அவன் மனநலம்னு சொல்றதா இல்லை குற்றாலன்னு சொல்றா அதெல்லாம் விட்டுட்டு அவன் இந்த சோசியலுக்கு தேவையில்லாத ஆளு.
அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஆளுகளை நம்ம போயிட்டு இல்ல இன்னொன்னு வந்து மத்தவங்களுக்கு நம்ம ரிஸ்க்ல விட முடியாது. என்னன்னா மரண தண்டனையும் தண்டனை தான், ஆயுள் தண்டனையும் தண்டனை தான். ஆயுள் தண்டனை மீன்ஸ் என்னன்னா ஒரு சான்ஸ் மாதிரி. அது சான்ஸ் மாதிரிடா, திரும்ப சான்ஸ் மாதிரி வச்சாலும் அது வந்து உணர்வு. மரண தண்டனைன்றது எண்டு, அவ்வளவுதான் எண்டு. ஆனா ரெண்டுமே தண்டனை தானடா. ஏன்னா சொல்றேன் இப்ப வந்து நீ சொல்ற இப்ப நந்து வந்து ஒரு கொலை பண்ணிட்டு அவங்க சித்தியா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி தான் இது பார்த்து தான் கொலை பண்றான். அவங்க சித்தியோட பின்பம் அவங்க மேல வரும்போது தான் கொலை பண்றான். இன்னொன்னு அவன் ட்ரக்ஸ்லயும் இருக்கான். அவன் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சித்தி இழங்கும் போது அவன் அந்த இடத்துல மறந்துடான். ஓகேவா? வருந்துறேன் உண்மையா வருந்துறவனா இருந்தா கோர்ட்ல போய் சரண் இருந்திருப்பான். நீ சொல்றது ஓகே, நார்மல் பீப்பிள். இன்னொன்னு நந்தோட பர்பஸ் இன்னும் அவங்க முடியல. அவனோட பர்பஸா அவன் என்ன எதை பார்க்க அந்த இவன் விஜயோட மனைவியை கொள்றதுதான் அவனோட பர்பஸா பார்க்கலாம். ஏன்னா அவட்ட இருந்துதான் இவனை விஜயை காப்பாத்தன்னு நினைக்கிறான். அப்படிங்கும் போது அவளை கொள்ளாம அவனோட பர்பஸ் முடியாதுல்ல. இல்ல நீங்க திருப்பி என்னன்னா ஒரு குற்றவாளியோட நம்ம வந்து ஒரு மீடியம். இப்போ நம்ம ஒரு சினிமாவை பத்தி எடுத்து பேசிட்டு இருக்கோம். இது சொசைட்டி சார்ந்த ஒரு பிரச்சனை, அதை நம்ம பேசணும். அது என்னன்னா அது இப்ப நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆர்ட் சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது இது இவ்வளவு பெரிய டிஸ்கஷனா அவரு நான் என்ன சொல்றேன்னா அவர் திருப்பி அவர் என்ன பண்ண வந்தாரு அப்படின்றதுதான் நான் இங்க பேசுனேன். விரும்மாண்டி அதுதான் அவரோட பாயிண்ட். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒட்டு வரலன்னு சொன்னேன். நீங்க அதுக்கு உட்கார்ந்து இல்ல அது வேற விஷயம். நான் என்ன சொன்னேன்னா அவரோட இது ப்ரொபகண்டான்றது என்ன இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்ல இந்த 2000ல இருந்து அந்த நான் பார்த்தது ரொம்ப கம்மி தான். கமல் படம் ஃபுல்லாலாம் நான் பார்த்ததில்ல. பார்த்த வரையுமே அந்த விரும்மாண்டி படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதுதான், அந்த ப்ரொபகண்டா தான். நீங்க ஏன் மரண தண்டனை கொடுக்கணும் இல்ல இந்த மரண தண்டனையை நீ ஸ்டார்ட் பண்ணும் போதே விரும்மாண்டி படத்துல எடுத்துக்கிட்டாலேமோ நான் அந்த பையன் சேட்டை பண்ணிட்டான்னு தான் 2 தட்டு தான் தம்பி தட்டுனேன், அதுக்குள்ள சுருண்டு விழுந்துட்டான். ஜட்ஜு பார்த்துட்டு எனக்கு மரண தண்டனை எழுதிட்டாரு, நான் ஆத்திரத்துல வெட்டினேங்க, என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இல்ல அந்த மாதிரியான கேஸுக்கெல்லாம் மரண தண்டனை அது கொடுக்க மாட்டாங்க. மாதிரி நிறைய கொலைக்கு நடந்திருக்கு. நீ இந்த படம் பார்த்திருந்தேன்னா உனக்கு புறம்போக்கு என்னும் பொது உடைமை பார்த்திருந்தாலே தெரியும். அவன் ஒரு ஹேங்மேனா இருப்பான், விஜய் சேதுபதி. அந்த இடத்துல என்னன்னா அவன் தூக்கு போடும்போது ஒருத்தர் வந்து தம்பி நான் நிரபராதி தம்பின்னு சொல்லுவான். அதுல அவன் ட்ரௌமாவாகி அதுக்கப்புறம் அதிகமா போதைக்கு உள்ளாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய தண்டனைகள் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த தண்டனைய ரெடியூஸ் பண்ணது. ஆராய்ந்துதான் கொடுக்கணும். அதுக்காக ஒரு நிரபராதி பாதிக்கப்படுறான் அப்படின்றதுக்காக ஒரு தண்டனையவே ரத்து பண்றது தப்பு. நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா ஆராய்ஞ்சுதான் கொடுக்கணும். சும்மா ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம போயிட்டு நான் அதுக்காக போயிட்டு மரண தண்டனை கொடுக்க சொல்றேன். திருப்பி ரிப்பீட்டடா பண்றான். நீங்க சொன்ன மாதிரி ஆயுள் தண்டனை தண்டனை தான், மரண தண்டனை தண்டனை தான். ஆயுள் தண்டனை மரண தண்டனை எங்க வேறுபடுதுன்னா ஒருத்தனை நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படுறது ஆயுள் தண்டனை. ஒரு 8 வருஷம் அவனுக்கான ஒரு 8 வருஷம் அவனை நோட் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க 8 வருஷம்ன்றது அவன் கழிதுன்றது, அது அப்படி கிடையாது. அது 8 வருஷம் அவனை நோட் பண்ணுவாங்க. அவனை நன்னடத்தை காரணமா சீக்கிரமா ரிலீஸ் பண்றது காரணம் இருக்கு. சிலர் ஆத்திரத்துல கொலை பண்றவன் இருக்கதான் செய்யறான். இந்த 8 வருஷத்துல அவன் நல்லா மாறிட்டானா திருப்பி பண்ண மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில தான் ரிலீஸ் பண்ணான். ஆனா திருப்பி வந்துட்டு அதே இதை பண்ணானா அப்ப அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதைத்தான் நான் சொல்ல வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இவன் சீரியல் கில்லர் அப்படி கிடையாது. அவன் இத்தனை வருஷமா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். 3 கொலை 4 கொலைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கூட்டிட்டு வந்து நீங்க என்னதான் பண்ணிட்டு நீங்க திருப்பி விட்டாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பான். அந்த 8 வருஷம் நீங்க உள்ள போட்டாலும் நந்து கதாபாத்திரம் சீரியல் கில்லர் கிடையாதுல்ல. மனநல பாதிக்கப்பட்டவன். ஆனா மனநல பாதிக்கப்பட்டு நீங்க திருப்பி விட்டாலும் என்ன ஆகும்? அந்த நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா சின்ன பிள்ளையில பண்ண கொலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த கேரக்டருக்கு 30 வயசு. அப்ப கூட அவனால திருப்பி அந்த டிராமால இருந்து வெளியே வர முடியல. சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரையும் அப்படிதான் இருக்கான். அப்படின்றப்ப அவனை நம்ம என்னதான் பண்ண முடியும்? ரெண்டுல கடைசியில் அவனே அவனுக்கு தப்ப புரிஞ்சுக்கிட்டு சூசைட் தானே பண்ணான். இதை கவர்மெண்ட் தானே பண்ணிருக்கணும். சூசைட் பண்ணல, நந்து சூசைட் தான் பண்ணல. நந்து வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆகுது. டக்குன்னு அவன் கொல்ல வேண்டிய ஆள் அங்க இல்ல இங்க இருக்குன்னு சொல்லி அவன் வேற இடத்துக்குள்ள போய் விழுந்துறான். ரெண்டுல சூசைட் தான் நம்ம கண்டுக்காது. அவனே கொலை பண்ணா அது அது சூசைடுல அவன் தூக்க மாட்டி தொங்குவான், மருந்து குடிச்சிட்டு சாவியான், சுட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டாதான் சூசைடு. அவன் வந்து
தான் கொல்ல வேண்டிய ஆள் இங்க இல்ல இங்க இருக்கான்னு சொல்லி அங்க போவேன், அங்க போய் அந்த ஆளை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்பதான் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது. நீங்க வந்து நந்துவா பாக்குறீங்க, நான் வந்து ஒரு நாங்க காமனா பாக்குறோம். நந்து ஒரு குற்றவாளி சைட்ல இருந்து நினைமே ஒரு ஆளை போய் பார்க்க முடியாதுல, பாதிக்கப்பட்ட ஒரு பொதுமக்களா இருந்து தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது பொதுமக்களா இருந்து பார்க்கும்போது அவனை சிலிண்டர் வச்சு இந்த விஷயம் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதுக்கு இதுவா என்ன அப்படின்னா, அதனது ஒரு ஸ்டே வந்து பிராமின்ஸ் வாங்கினாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இனிமே பிராமின்ஸோட கேஸ் எல்லாமே பிராமின்ஸ் தான் இது பண்ணணும், எந்தெந்த கம்யூனிட்டிஸ் இருந்தவங்களும் அவங்க தான் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படின்னும்போது அப்போ பிராமணா இருந்தால் அவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு இதை எழுதிப்பாங்க. இப்போ ஏன் அந்த ஒரு ஹைகோர்ட்டில் அதிகபட்சமாக மற்ற கம்யூனிட்டியும் போய் இருக்கணுன்ற ஒரு விஷயம் வருதுன்னா, அதிகபட்சம் அந்த பெரிய நீதிபதிகள் எல்லாமே பிராமின்ஸாக தான் இருப்பாங்க. இப்போது ஒரு ஓபிசி கேட்டகரியிலேருந்து ஒருத்தர் போய் அந்த இடத்துல உட்கார்றாரு அப்படின்னா, அவருக்கு ஓபிசி கேட்டகரியோட ஒரு இது தெரியும், அவங்க லைஃப் ஸ்டைல் தெரியும், அவங்க எப்படி இருப்பாங்க. இல்லை ஒரு SC/ST போய் உட்காராங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சொல்றதுக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவன் எந்த மனநிலையில அந்த விஷயத்த பண்ணியிருப்பான், ஒரு தப்பை பண்ணியிருப்பான்னு இவங்களுக்கு தெரியும். பிராமின் எப்படி இருந்து பார்ப்பான்னா, தன்னோட மேலாதிக்கத்தனத்துல இருந்தே அதை பார்ப்பான். அப்படின்னும் போது கண்டமேடிக்கு ஒரு சட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸை கூட வழங்கிட முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இப்போ நீ கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட அப்படின்னாலே அவங்ககிட்ட எல்லாத்தையுமே இதே மாதிரியான சட்டம் இருக்கும். ரொம்ப ஒரு எப்படின்னா, ஒரு திருநா கையை வெட்டுறது, இந்த மாதிரியான சில விஷயம் ரொம்ப இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். பாலியல் பலாத்காரம் பண்ணால் அவங்க தலையை வெட்டுறது, பொது வெளியில் வச்சு தலையை வெட்டுறது, பொது வெளியில் வச்சு துப்பாக்கியால் தலையில் சுடுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போவுமே அந்த நாட்டில் அந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தண்டனைகள் வலுத்தாலும் அந்த குற்றங்கள் நடக்குது இல்ல, கிரைம் ரேட் குறையுதுன்றது வேற விஷயம்டா. கிரைமே உனக்கு நடந்திருக்க கூடாது இல்ல. அப்படி பார்த்தா எல்லா விஷயத்திலயும் அங்க இந்த மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் வந்து திரும்பி பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். திடீர்னு ஒரு முளைச்சு வந்து ஒரு குற்றம் நடக்குதான் செய்யும். கிரைம் ரேட்டுன்றது ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, வெனிசுலா தான் வேர்ல்டுலேயே அதிகமாக கிரைம் ரேட் பண்ணுற ஒரு கண்ட்ரி, சேஃப் இல்லாத ஒரு கண்ட்ரி, டோன்ட் ட்ராவல் டு வெனிசுலா அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா கிரைம் ரேட்டு தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியவே தீர்மானிக்கும்ன்றப்ப நீங்கள் எப்படி கிரைமே நடக்காமல் இருக்கிறது வந்து எந்த கண்ட்ரிலையும் நடக்காமல் இருக்காது. அது கண்டிப்பாக எல்லா கண்ட்ரிலையுமே ஏதாவது ஒரு கிரைம் நடக்க தான் செய்யும். நீங்கள் ஆனால் கிரைம் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும்போது பார்த்தோம்னா அது மாறுதில்ல. நான் இந்தியா வந்து அதுக்காக நான் கிரைம் ரொம்ப இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நம்ம இந்தியாவில் கிரைம் இருக்குதான் செய்யுது, டாப் 10ல இருக்கும் கண்டிப்பாக. அதனால நம்ம வந்து தண்டனைகள் கொஞ்சம் அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் நம்ம கிரைம் குறைக்கணும் அப்படின்னா சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக்கப்படணும். மனநலம் பாதிக்கப்பட்டவனாவே பார்க்கணும், குற்றவாளியாக பார்க்கணும். அப்படி பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க குற்றவாளின்னு பார்க்க முடியாது, கஷ்டம் இல்லை. புரியல. மனநலம் பாதிக்கப்பட்டவனாவே நீ பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைங்கிறது அவங்கள வந்து அசைன்மெண்ட் வச்சு பாதுகாக்கிறதுக்கான திருப்பி நீதியா அந்த டாபிக் கொண்டு வரேன். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மனநலம் பாதிக்கப்பட்டவனும் குற்றவாளி நான் சொல்ல வரல. மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு கொலையில பண்ணிட்டு தன்னோட ரிவெஞ்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்படி இருக்கிற மனநலம் ஆளுநர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மிசோஜனிஸ்ட், நீங்க நந்தன் எடுத்தீங்கன்னா மிசோஜனிஸ்ட். ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ஒரு டைலாக் வரும், பெண்ணை நம்பி பிறக்கும் போது இல்ல அப்புறம் எதுக்கு அந்த டைலாக் அந்த படத்துல வைக்கணும்? பெண்ணை நம்பி பிறக்கும் போது அது ஏன் டைலாக் சொல்றேன். இந்த நீங்க ஓப்பனிங் சீன் ஃபுல்லா மிசோஜனிஸ்டா தான் இருக்கும். ஓப்பனிங்ல அந்த டைலாக் அந்த சிறைச்சாலையில போய் விஜயும் அந்த அவனோட லவரும் போய் பார்க்கும்போது அது சொல்ற ஒவ்வொன்றும் மிசோஜனிஸ்டா இல்லடா. இல்ல ஒரு சீன்ல வந்து அந்த ஒரு போஸ்டர்ல இருக்கிற பொண்ணோட ஆடுற மாதிரிலாம் கற்பனை பண்ணுவோம்ல, அப்ப கூட அவங்க அம்மாவோட இல்யூஷன் வரும் அவனுக்கு. என்ன அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கான்ற ஒரு விஷயம்லாம் வரும். அப்படின்னும் போது அவன் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இப்படி 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 தலையாட்டுவான். அப்படின்னும் போது அவன் அந்த இடத்துல மிசோஜினின்னு அவன் காரணம் அவனுக்கு அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்கு. இன்னொன்னு மனிஷா கொரியாலா கூட நல்லா பேசிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சித்தியோட இல்யூஷனேட் வரும்போதுதான் அவன் ஹைப்பரா அந்த
இதுக்குள்ள போயிட்டு அவளை கொல்லவே போவான். நான் ஒன்று இன்னும் சொல்றோம், நீ வந்து அந்த அவங்க அம்மா டான்ஸ் ஆக சீன் இருக்கு, அது வந்து யாரோ ஒரு பொண்ணு இல்லை, விஜயோட மனைவி தேஜஸ்வினியை தான் அவன் கற்பனை பண்ணுவான். நீ நல்லா பார்த்தீங்கன்னா அது வந்து தேஜஸ்வினியை தான் அவன் கற்பனை பண்ணுவான். அவளை தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும். இல்லை இது அப்படின்னா அது யாரோட மிஸ்டேக்னா ஒரு படைப்பாளியோட மிஸ்டேக். ஒரு தப்பா இவன் சொல்ற மாதிரி ஒரு சீன்ல கேர்ள்ஸ் அவ்வளவா ஹேட் பண்ணாத மாதிரி தெரியும். என் கண்ணுக்கு மொதல் சீன்ல இந்த படத்தோட ரொம்ப ஹேட்டட் வந்தது ஸ்டார்டிங்ல. இந்த படத்தை ரொம்ப தவிர்க்கப்பட்டது காரணமே மிசோஜினிஸ்ட் தான். மிசோஜினிஸ்ட் கண்டென்ட் இருக்கிறனால தான் அதிகமாக நான் இது பண்ணப்பட்டதா நான் அப்பயே எனக்கு தெரியும். இந்த படத்துக்கு பேன் பண்ண சொல்லி நிறைய மாதர் சங்கம் இது பண்ண சொல்லி காரணம் என்னன்னா இந்த ஓப்பனிங்ல இருக்கிற அந்த மிசோஜினி. அவன் அந்த பொண்ணை ஹேட் பண்ணா அது வேற. ஆனா பொதுவா பேசிக்கிட்டு இருப்பான். அந்த அந்த இதுல வந்துட்டு ஒரு பொதுவா பேசிக்குவான். இந்த இவன் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு மிஸ்கன்வி ஆகிற மாதிரி திருப்பி வந்துட்டு இதா பேசுவான், பெண்களை இது பண்ற மாதிரியும் பேசுவான். அப்படின்றப்ப இது இந்த படத்தை படைப்பாளியோட மிஸ்டேக் தானே, நம்ம குழப்பிக்க தேவையில்லை. ஸோ இந்த படம் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் எல்லார் பக்கம் இருந்தும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்படுத்திவிடும்னு நம்புகிறேன். நன்றி.